ஏமா ரினி, உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கு ஃபோன் போட சொன்னேன்ல, போட்டியா இல்லையா இன்னும்? நான் போட்டேம்மா. அவங்க வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்கம்மா, கோவில்ல இருந்து நடந்து. இந்த வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா, சரி. இந்த அவங்க அண்ணி வந்துருச்சு. என்னத்தா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, வா வா, கூப்பிட்டேன், இங்கே வா. என்னங்க தாச்சு, ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னம்மா ஆச்சு ரினி? என்னது இது? என்னமோ ஒரு புக்கு கையில் வச்சிருக்க, என்னம்மா ஆச்சு? யாராச்சும் வந்துட்டு போனாங்களா இங்கே? என்ன ஆச்சு? ஆமா ரினி, என்ன ஆச்சு? வாயத்தோட சொல்லு. ஆமா ஆமா, என்ன ஆச்சு சொல்லுங்க. ரினி, அவங்களாம் கேட்குறாங்கல்ல, சொல்லு. அந்த புக்கை எடுத்து கொடுங்க அண்ணன்ட்ட. இந்தா கொடுக்குறேம்மா. அண்ணா இந்த புக்கை வாங்கி படிச்சுப்பாரு. என்னம்மா எழுதிருக்கு அந்த புக்கில்? எங்க கூட பாப்போம். என்ன, கோர்ட்ல இருந்து கண்மணி மேல கேஸ் போட்டிருக்காங்க. மைதில கேஸ் போட்டிருக்கா கண்மணி உன் மேல. என்ன இப்படிலாம் கேஸ் போட்டு வச்சிருக்கா? சுடு தண்ணி ஊத்துறதுக்கெல்லாமா கேஸ் போட்டு வச்சுப்பா? ஆமாங்க, நான் தெரியாம தான் ஊத்துனேன். அதுக்கு இல்லாம போய் கேஸ் போடுவாங்க. எனக்கு பயமா இருக்குங்க. அண்ணி, நீங்க இது நினைச்செல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க. நானும் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போயிட்டேன். பரவாயில்ல விடுங்க, நம்ம அண்ணனுக்கு தெரியாத கோர்ட் வக்கீலா, நம்ம போய் பார்த்து ஜெயிச்சிடலாம். நீங்க இதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. இருந்தாலும் பயமா இருக்கு ரினி, என்ன ஆக போதோ. இருக்கும்டி, இருக்கும். அன்னைக்கே அவ குழந்தைய கொடுத்துருக்கலாம்ல. இப்ப சுடு தண்ணியில மூஞ்சில ஊத்துனா பின்ன ஓ மூஞ்சில வந்து அவ ஏதாச்சும் ஊத்தாம விடுவாளாக்கும். கோர்ட்ல கேஸ் போட தாண்டி செய்வா அவெல்லாம். ஆமாக்கா, நல்லா சொல்லுங்க. அன்னைக்கே கேட்டு கொடுத்துருக்கலாம். என்னமோ சோழி போட்டு பாக்குறேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொன்னா, வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கணும்ல, 2 நாள் வச்சுட்டேன்னு சொன்னா, பின்ன இந்த கறிதான். போய் ஜெயில போய் உட்காந்துருக்கட்டும் உங்க மருமக. எப்ப பாரு உங்களுக்கு அந்த பேச்சு தானா? அதை விட்டு தள்ளுங்க. அவ தெரியாம தானே பண்ணா. இப்ப பாரு அதே பேச்சு. சரி விடுங்க மாமா, நம்ம அத்தைதான் சொல்றாங்க, விடுங்க. இப்ப நடக்க போறத பாப்போம். முடிஞ்சதை பத்தி பேசி என்ன நடக்க போகுது? ஆமாங்க நீ இருங்க, நடக்கிறத பாப்போம். ஏதாச்சும் என்ன ஆக போகுதுன்னே பயமா இருக்கு. சரி கவலைப்படாதீங்க, நான் போய் ஏதாச்சும் ஒரு வக்கீல தேடிட்டு வரேன். நம்மளுக்கு வாதாடணும்ல, நான் போய் தேடிட்டு வரேன். நீங்க சமைச்சு வைங்க, நான் போயிட்டு வரேன் கண்மணி. போயிட்டு வரேங்கப்பா. ரெனி பாத்துக்கோங்க அண்ணிய. சரிம்மா, நானும் போய் ஒரு பக்கம் தேடிட்டு வரேன். என்னதான் உங்க அண்ணன் தெரியலான்னு நானும் போய் தேடிட்டு வரேன் ஒரு பக்கம். எல்லாரும் போயிட்டாங்க வெளியே. சரி வாங்க நீ, நம்ம போய் சமைப்போம். உங்களுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கும். ஆமா ரினி, வாங்க சமைப்போம். மருமகளை பாத்தீங்களா எம்புட்டு பேச்சு பேசுறான்னு? அவ பேசுறா கூட கிட்ட இருக்கவங்க அப்படி சப்போர்ட் பண்றாங்கக்கா. மாமாவை சப்போர்ட் பண்ண சொல்லாதீங்க, நீங்க சொல்லுங்கக்கா. ஏண்டி, நான் சொல்லி கேட்கவாடி போறாரு அவரு? அவர் பக்கம் தாடி சாய்வாரு. சரி அதை விடு, நம்ம கண்மணியோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பத்த வச்சிருவோம். அந்த மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னு. அவங்க அம்மா கோபத்துல வந்து இவளை அடிப்பாங்க. அப்ப நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிண்ணே, இந்த பிளான் ஓகேவா? சரி, நான் போய் அந்த கண்மணியோட அம்மாட்ட ஃபோன் பண்றேன். நீ போய் கொஞ்சம் ஃபோன் எடுத்துட்டு வரியா? அந்த இடத்துல தரேன்க்கா. நல்ல ஐடியாவா போட்டிருக்கீங்க. அவங்க அம்மா வந்து நல்லா வெளுன்னு வெளுப்பாங்க. அதான் தேவைதான் இதெல்லாம். ஆமா ஆமா, சரி பேசிட்டே இருக்க வேணா, நீ போய் ஃபோனை கொண்டு வா சீக்கிரமா. போய் அவங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவோம் நம்ம. சரிக்கா, அந்த ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, அது எங்க இருக்குன்னு தேடி எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க கேஸ் போட்டிருக்க விஷயத்த உங்க வீட்டுல சொல்லிட்டீங்களா இல்லையா? நீ சொல்லலாம், போய் சீக்கிரமா சொல்லிட்டு வந்துருங்க. நான் சொல்லிட்டே மாறி. நீ அந்த பக்கம் போயிருக்கும் போது நான் அப்புறம் கால் பண்ணி பேசிட்டேன். எங்க வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். நீ அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. என்கிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னாங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க போகும்போது. ஓ அப்படிங்களா? ஏன் கேட்டேன்னா எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, அதுக்கு தான் கால் பண்ணி சொல்ல சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரிம்மா. உங்க பரவாயில்லையே, உங்க அம்மாவை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. இந்த மைதில் எப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல. நீ அக்கா அக்கான்னு கூப்பிட்டேன், நல்லா மண்ணவள்ளி போட்டாங்க தலையில. ஆமா நீ என்ன பண்றது, அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா பேசினாங்க என்கிட்ட. இப்ப இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. தெரியாம தானே கொட்டுச்சு. எனக்கும் தானே வருத்தமா இருக்கு. இத்தனை நாள் தூக்கி சமந்த குழந்தை மூஞ்சில போய் நான் சுடு தண்ணி ஊத்துவேனா? அவங்களுக்கு இது கூட புரியல பாத்தியா? ஆமாங்க நீ, அவங்களுக்கு இது கூட சுத்தமா தெரியல. இதுல வேற வீடியோ வேற எடுத்தாங்களாமாக்கும். நாளைக்கு பாப்போம் எப்படி ஆதாரத்தை கொடுக்குறாங்கன்னு. கோர்ட்ல எப்படியா ஜட்ஜு ஆதாரம் கேட்பாங்கல்ல? ஆமா ஆமா, அவங்க ஆதாரத்தை கொடுத்துட்டாலும் நம்ம அப்புறம் என்ன ஆதாரத்தை கொடுக்கறது? நான் ஊத்தலைன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. ஆமா, நானும் பயப்படாம இருக்கேன். பாப்போம்.